நம்ம பசங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம பசங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எப்படி அவங்கள வளர்த்தணும், எந்த மாதிரி உணவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கஷ்டப்படுற கஷ்டங்கள் எல்லாமே. நம்ம பசங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த கஷ்டத்தையும் நம்ம தாராளமாக ஏற்றுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு மனதைரியம் இருக்கும். நம்ம பசங்களுக்கு சின்னதாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டா கூட நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்பவுமே தைரியம் இல்லாமல் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். அதனால் நம்மளோட உலகம், நம்மளோட சொத்து எல்லாமே அவங்க தான். அவங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க அப்படின்னா அதை விட நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. எப்போவுமே பசங்களுக்கு வெள்ளரிசி தோசையை மட்டுமே சுட்டு கொடுக்காம அதுக்கு பதிலாக பசங்களுக்கு ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்த சுண்டல், அப்புறம் பச்சை பயிறு, சிறுதானியங்கள், இந்த மாதிரி பயிறு வகைகள் எல்லாம் வாரத்தில் 4-5 நாளாவது இந்த மாதிரி தோசைங்களை சேர்த்திக்கணும். நீங்கள் இப்போ இருந்தே கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த டேஸ்ட்டு பிடிச்சி